60 கட்சிகள் இயக்கங்கள் பங்கேற்ற இன்றைய அனைத்து கட்சி கூட்டம் என்பது சடங்கு பூர்வமாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக இருந்தது. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரைவு தீர்மானத்தை வாசித்தார்கள். அந்த சமயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் சில திருத்தங்களை முன்வைத்தார். அந்த திருத்தங்களை ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே முதலமைச்சர் அவர்கள் அந்த வரைவு தீர்மானத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த தீர்மானத்தில் திருத்தப்பட்டதை வாசித்தார். அனைவரும் ஒருமித்த வடிவத்தில் ஏற்கக்கூடிய தீர்மானமாக அது அமைந்தது. அது அனைத்து கட்சிகள் இயக்கங்களுடைய கூட்டு தீர்மானம் அல்ல, மொத்த தமிழினத்தின் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் 2 விஷயத்தை முக்கியமாக முன்வைத்தோம். ஒன்று, அனைத்து மாநிலங்களிலும் 20 அல்லது 25% என்ற அடிப்படையில் ஒரே சீராக தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும், அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று வரையறுக்க வேண்டும் என்ற 2 ஆலோசனைகளை கொடுத்தோம். எக்காரணத்து கொண்டும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வரையறையை ஏற்கக்கூடாது என்று கூறினோம். நேஷனல் எக்ஸர்வீஸ்மென்ட் பார்ட்டியின் சார்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னாள் இராணுவ கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி 2000 ஆண்டு இதே முறை தொடரும் என்று அன்றைய பிரதமர் அவர்கள் கூறியிருந்தது போல 2026ஆம் ஆண்டு முதல் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இதே முறை தொடர வேண்டும் என்று மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் உறுதியளிக்க வேண்டும். கூடுதலாக 305 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது கூடுதல் நிதிச்சுமை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களின் வரிப்பணங்கள் வீணாக செலவாகும் என்பதை முன்னாள் இராணுவ கட்சியின் சார்பாக இந்த இடத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக மிக முக்கியமாக மக்கள் தொகை என்பதை இந்த சீரமைப்புக்கான மறுவரைக்கான அளவுகோலாக வைக்கக்கூடாது. மக்கள் தொகை என்பதை முன்வைத்தால் அதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசு இயற்றப்பட்ட சட்டங்களை திட்டங்களை தென் மாநிலங்கள் பின்பற்றியதனால் அந்த மாநிலங்களுக்கு கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்குவதாக இருந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் சட்டத்தை மீறிய வட மாநிலங்களுக்கு கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்குவது என்பது எப்படி ஏற்க முடியும்? இது மிகப்பெரிய அநீதி. ஆகவே ஆதித்தமிழர் கட்சி இந்த மக்கள் தொகை என்கிற அளவுகளை விட்டுவிட்டு அரசினுடைய திட்டங்களை சட்டங்களை முறையாக கடைபிடித்த மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி இன்று நடைபெற்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவு நல்கினார்கள். அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியை பொறுத்தவரையில் அவர் நடத்துகின்ற அந்த போராட்டங்கள் அறவழியானாலும் அறிவாயுதம் ஏந்தி போராடினாலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்தி பேசுகிற மாநிலங்களிலே அதற்கு ஒரு கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு வெண்ணையையும், இந்தி பேசாத தென் மாநிலங்களினுடைய கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பதை போல இந்த மத்திய ஒன்றிய பாஜக அரசினுடைய நிலைப்பாடு, அதற்கான சூழ்ச்சி, அதற்கான சதி வலை பின்னப்படுகிறது என்பதை உணர்ந்து முன்கூட்டியே தமிழ்நாடு தான் முதலாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 60 இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், சாதி மதங்களை கடந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை அல்லது இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவ உரிமையை அதிகார மையமாக இருக்கிற நாடாளுமன்றத்தில் நம்முடைய எண்ணிக்கை குறைப்பதற்கான வாய்ப்பை தடுத்து நிறுத்திட ஒரு அறிவுபூர்வமான அனைத்து கட்சி கூட்டத்தை, அவசியமான அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு இதில் ஏற்பாடு செய்திருந்தது. 60 இயக்கங்களும் எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு எடுக்கிற இதற்கான முயற்சியிலையும் தமிழ்நாட்டிற்கு மக்களவை தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது என்கின்ற உறுதியான முடிவில் கட்டாயமாக அந்த முடிவுக்கு துணையாக இருப்போம் என்று 60க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தமிழ்நாடு அரசுக்கும்
அனைத்து கட்சியில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய சமாஜ கட்சியின் சார்பாக நாங்கள் மாநில முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் விடுத்தோம். அதாவது இப்பொழுது எப்படி நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவருடைய கருத்தை கேட்டு தீர்மானத்தை நிறைவேற்றீங்களோ அதே போல் அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை குழு ஒன்று அமைத்து பாரத பிரதமர் அவர்களையும் இந்திய குடியரசுத் தலைவர்களையும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்த வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு இதை கொண்டு வரக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் எத்தனை எம்பிக்கள் குறையிறாங்க கூடுறாங்கிறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நல்லா யோசிச்சிங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு 1952லேருந்து இந்த தேர்தல் முறை நடக்குது. இதில் 543 பேர் அப்போலேருந்து இருக்கிறாங்க. 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 75 ஆண்டுகள் ஆகிருக்கு. 72 ஆண்டுகளில் தமிழ்நாடு மட்டும் இந்தியா எல்லா விதமான வளர்ச்சியும் இந்த 500 பேரை கொண்டு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. ஆக மக்களுக்கு எம்பிக்கள் தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதனால் பெரிய நன்மை ஏற்படுத்திவிடும்ங்கிறது இல்லை. ஆக இருக்கிறது இவங்களால ஒரு டீலிமிட்டேஷன். ஒரு தொகுதியில் 19 லட்சம் ஓட்டு இருக்குது, ஒரு தொகுதியில் 6 லட்சம் ஓட்டு இருக்குது, ஒரு தொகுதியில் 8 லட்சம் ஓட்டு இருக்குது, ஒரு தொகுதியில் 12 லட்சம் ஓட்டு இருக்குது. முதல்ல இதை ஒழுங்குபடுத்த இவங்களால முடியல. இந்த லிமிட்டேஷன்ஸை எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் பண்ண முடியல. இது இல்லாமல் இப்போ தென்னிந்தியாவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா தென்னிந்தியா அதிகமாக இவங்களுக்கு ஓட்டு போடுறதே கிடையாது. ஏன்னா அவங்க பிஜேபி என்பது மக்களை நோக்கி அரசியல் செய்பவர்கள் அல்ல, தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியல் செய்பவர்கள். அதனால தான் இந்த டீலிமிட்டேஷனில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தென்னிந்தியாவே எங்களுக்கு வேண்டாம், வட மாநிலங்களில் இருக்கிறதே போதும், அங்கேயே நம்ம ஜெயிச்சுட்டு போயிடணும், இவர்கள் நிரந்தரமாக நாங்கள் பிரதமராக இருக்கணும், நிரந்தரமாக பிஜேபி தான் ஆளணும், ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலை ஏற்றிருக்கிறார். இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் சரியான முடிவு எடுத்திருக்கிறார். அதை நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி வரவேற்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.